ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இங்கே பாருங்கள் வாய்ஸ் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஃபங்க்ஷனு, நைட்டு பணியில் வேலை பார்த்தது, தண்ணி மாற்றி குடித்தது, சரியாக தூங்கலை, அலைச்சல், எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வாய்ஸ் போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் ரெக்கவராகி திருப்பி ரொம்ப இப்போ டல்லாகிடுச்சு. எனக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். மீன் வயல் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடையே போயிட்டு வந்தேன். அதனால் வாய்ஸ் வந்து இன்னும் எனக்கு சரியாகலை. ரோமா மொட்டை அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மொட்டை அடிச்சாச்சுங்க. செம்ம க்யூட்டாக இருக்கா, போய் வாருங்க வீடியோவில். யார் மடியில் மொட்டை அடித்தா ரோமா அப்படின்றதான் பெரிய கொஸ்டின்ஸ் ஆச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் போய் பாருங்கள், ரோமா யார் மடியில் மொட்டை அடித்தான்னு. மொட்டை அடிக்க முன்னாடி அவளோட ப்ரொசீஜர் செம ப்ரொசீஜர், ஃபுல் ப்ரொசீஜர் பயங்கரமாக இருக்கும். நைட்டு மருமகளுக்கு ரோல் இருக்கும், மகளுக்கு இருக்கும், மாப்பிள்ளைங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி காது குத்துக்கு. யாரோட காது குத்துக்கு? மொட்டை பாச. உனக்கு ஒரு பெருமை பத்தியா? உனக்கும் ஒரு ஸ்பெஷல் மொட்டை போட்டுலான்னு இருக்கோம். ஏ வை நாட் தியா போட்டுடலாமா? அவளுக்கு தெரியல இன்னும். ஏ மம்மி, நம்ம சீக்ரெட் ப்ராஜெக்ட் அவளுக்கு தெரியல. ஏன் மம்மி? மம்மி அப்படியே ஹாப்பியா இருக்கீங்க, நல்லா அழகா இருக்கீங்க. ரொம்ப நாள் பிறகு பிரசித்தியா, ரோமா, அம்மு எல்லாம் புறப்பட்டு ரெடியா இருக்காங்க. ரோமாக்கு மட்டும் இன்னும் பாவாடை சட்டையெல்லாம் அங்க போய் ஃபுல் மேக்கப் வெயிட்டிங். ஆமா, அம்மு சேலை சூப்பர் அழகா இருக்க. மம்மி சூப்பர். எல்லாரும் போலாமா? எல்லாம் பேக் எல்லாம் ரெடியா இருக்கு. நீ சூப்பரா சூப்பர். ஓகே ரோமா ரெடியா? ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் இஸ் ஓவர். ரோமா மொட்டை மண்டையாக போறாங்க, தோடு போட போறாங்க. ஆமா, நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க எனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னாங்க. ப்ரௌனி ஆர்டர் பண்ணி தரேன்னாங்க. ஜாலியா? 2 பேத்துக்கும் ஜாலியா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யாருக்கு? இன்னும் மெஹந்தி போடுறது ஓயவே இல்லை. அடுத்து வந்து பிரசித்தியா போடுறத பெரிய டாஸ்கா இருக்கு. மற்ற பிள்ளைங்க எல்லாம் இருந்த இடம் தெரியல, அமைதியா எல்லாம் போட்டுச்சு. இவன் 2 நிமிஷம் கூட போடல. முதுகலுக்கு இருந்தா, படுக்கணும்ன்றா. நேத்துல இருந்து போட்டு இருக்க. நான் கோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. 2 சிசேரியன் பண்ணி நேத்துல இருந்து முதுகலுக்க போட்டுட்டு பாருங்க. அவங்க இங்க பாருங்க. This girl is the disaster. She is not helping me. தெரியுதா? மூணு தாட்டி எடுக்கணும்ன்றத அப்படி சொல்லியிருக்கா. ஒரு மாதம் உழைப்பு. நேற்று வரைக்கும் திக்குன்னு இருந்துச்சு, மழை பெஞ்சு. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சிக்கல். இதெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக வீட்டிலேருந்து சாமி எடுத்து ஐயாலம்மன் படித்துறோம் போயிட்டாங்க. இங்கே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்கனால நான் போகல. அவங்கெல்லாம் அங்கே ரெடி பண்ணிக்குவாங்க. நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். 4:30 தான் அங்கேருந்து நம்ம தோப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். என் குழந்தை பாருங்க, மொட்டை அடிக்கிற குழந்தை நல்லா பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு. அருண் மருதாணி எவ்வளோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், மருதாணி எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? மருதாணி சூப்பராக இருக்கு. ஓகே சித்தி ஹாய். கரண்டியில அடிக்க போறீங்களா எல்லாரையும்? ஐயாலம்மன் படித்துறையிட்ட சாமியை கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டு இங்கே தோப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது பொங்கல் வைக்கிற வேலை தான். எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக டைமுக்கு நடந்துச்சு. வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். நேற்று இருந்த ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இல்லை. மழை எல்லாமே நமக்கு சாதகமாக, நேற்று மழை பெய்யல, இன்னைக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. அதெல்லாம் ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட கட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இதான் வந்து சமையலறை. அதுவும் அங்கே பாருங்க, அந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து பாத்ரூமா, இது குளியல் அறையா. ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமெல்லாம் வேறு அப்படியே மொபைலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல பெரிய தோப்பு இந்த தாட்டி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஜென்ரேட்டர்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம். இங்கிட்ட எல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டாங்க. நம்ம பிரசித்தியா மம்மி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மழை பெஞ்சிட்டு இருந்தது தான் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய் மாமா.
ஹாய் ரோமா, இங்க வா. ஹாய். ஹாய் பிரசித்தியா, இங்க பாரு தக்ஷி. ரோமா ஹாய், ஜாலியா இருக்கே தக்ஷி. தூங்கிட்டியா? மம்மி வெற்றிகரமாக ஒரு மணி நேரம் தூங்கி விட்டேன். கேப்ல தூங்கிட்டேன். அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது, இங்கதான் இருக்கணும். ஓகே, அங்க இருக்க பாருங்க, அதான் சாமி, பெட்டி சாமி. இது வந்து மலையாள கருப்பு. இது வந்து நாச்சியாரம்மன். இங்க இருக்கிறது அது தீப்பாஞ்சியம். நடுவுல இருக்கிறது தீப்பாஞ்சியம். இங்க கடைசியில இருக்குது மூதாதி. ஓ, அதுக்கு நடுவுல என்ன குட்டி குட்டியா நிறைய இருக்கா? அதெல்லாம் வேற வேற சாமிங்களா? தீப்பாச்சியம்மன் கோயிலுக்கு வீட்டு லேடிஸ் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம் தான் இங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக எல்லாம் கிளம்பிட்டாங்க. நன்றி வணக்கம். எல்லா திங்ஸையும் இங்கே பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம். டீ குடிச்சிட்டு அப்படியே டீயோடய போங்க. காஃபி குடிங்க. எல்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்கு, அதெல்லாம் பயப்படாதீங்க. ஆமா பாருங்க, தண்ணி கொடுக்குறாரு, பிஸ்கட் கொடுக்குறாரு, நம்மள வந்து பிஸியாக வச்சு கூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்மள வேலை வாங்குறாரு. பாத்தியா எப்படிப்பட்ட மாமா? டீ கொடுங்க மக்களும் பார்த்து வச்சிருக்காரு. பிஸ்கட் கொடுக்குறாரு, டீ குடிக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறாரு, போட்டு விடுறாங்க. ஹோட்டலில் அவ்வளோ உண்மையாக தான் மாமா சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை வந்து நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சன் கேட்ரிங் தான் வந்து இந்த டைம் சமைக்கிறாங்க. லாஸ்ட் டைம்லேருந்து அவங்க வந்து நம்ம ஜில்லாக இருக்கோம். அவங்க வந்து நல்லா சமைப்பாங்கன்றாங்க. அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி நம்ம பசங்களாம் வந்திருக்காங்க. ஸோ ஹாப்பி, பர்ஃபெக்டாக நம்ம எல்லாத்தையும் ஹாப்பியாக சூப்பராக அருளோட மாணிக்க வாசக மலையாள திருப்போட அருள் நம்ம வாங்குகிறோம். உங்களுக்கும் சேர்த்து வாங்குகிறோம். ரோமா மருதாணி ஃபுல்லாக நான் தான் போட்டு விட்டேன். ரோமா இப்போ பொண்ணு மாதிரி ரெடியாக இருக்கா. ஏறோமா, நாளைக்கு வந்து மொட்டை பாஸ் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு ஃபுல் மேக்கப். ஏஞ்சிக்கோங்க, பார்த்து. ஹாய் கோகிலா அண்ணி. ரோமா அப்படியே திரும்ப பின்னாடி போ. அண்ணி பொண்ணு எப்படி இருக்க? அட்வான்ஸ் புக்கிங்கா? எஸ், இந்த பொண்ணு அட்வான்ஸ் புக் பண்றேன். எதுக்கு? ரோமா திரும்ப. வாவ். ஏய் ரோமா, அது இது பிரசித்தியோட சாரி. இது வந்து பிரசித்தியோட சாரி. ரோமா சைஸு கரெக்டா இருக்கு. இதுக்கு மேலே முடி எடுத்து அவளுக்கு முடி வளர்ந்து போடுற அளவுக்கு இந்த சேலை வந்து பத்தாது. அதனால இப்பயே போட்டாச்சு. மம்மி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடல. மம்மி ஆர்னமெண்ட்ஸ் போடல. ஹாய் வாங்க, ஃபுல் மேக்கப்ல வந்துட்டீங்க. இந்த சாரி வந்து டிஷ்யூஸ் இருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு போத்தீஸில் வாங்கினேன். ரீஃபீல் பண்ணி போடுறப்ப அழகாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காலேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போட்டு போறேன். A few moments later. கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வீடியோகிராஃபர் ஆக்கி வந்து வீடியோ ப்ளாக் பண்ணிட்டு இருக்கோம்.
ஃபஸ்ட்டு பூஜை போட்டாச்சு, அதுக்கு சாப்பாடு போட்டு பொங்கல் வைப்போம். இதான் பொங்கல் வைக்கணும். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி பிரிஞ்சு பொங்கல் வைப்பாங்க. மருமகன் தான் பொங்கல் வைக்கணும். ஸோ 4 சாமிக்கு 4 பேர் பொங்கல் வச்சுருக்காங்க. இதோட டீட்டெயிலிங் எல்லாம் வந்து கிளியராக எப்படி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே அங்கே ஹரியப்பில் இருக்காங்க. எல்லாமே புதுசு இல்லை, எல்லாமே புதுசு. இன்றைக்கெல்லாம் வந்து புது சரசு தான். இப்போ ஒரே மருமக சரசு நந்தினி மட்டும்தான். இப்போ சரசு நந்தினி மட்டும்தான் இப்போ இருந்தாங்க. அப்போ எல்லாமே ஆமாம். இப்போ சரணியா எல்லாமே வந்தோன்னா நல்லா வைப்பிங்க. பொங்கல் வச்சுட்டு வைப்பில் நாங்களே ஒரு வைப்பில் இருக்கோம். எடுப்பான். இவர் தான் வந்து 3 வருஷமாக 3 வருஷம் எடுத்தார். அதெல்லாம் கொடுத்தேன். இந்த வாட்டி அண்ணன் எடுக்கிறாரு. இது வந்து ஒரு குடிப்பனை நம்ம வந்து மனசில் சேர்ந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்குவோம். ஓகே. இப்போ வந்து எங்க அம்மா குரூப் வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ல வந்து சரண்யா சித்தி, எங்க அம்மா நந்தினி சித்தி, அப்புறமா ஜெயா பாட்டி இருக்காங்க. ஓகே, நான் அரிசி போட்டுறேன். ஓகே ஓகே. அப்பதான் டேஸ்டா வரும் பொங்கல். அரிசி போடாம பொங்கலே சாப்பிட முடியாது. எனக்கு கொஞ்சம் நான் போட்டாதான் டேஸ்டா வரும்னு எனக்கு கூப்பிட்டாங்க. என்ன சாமிக்கு நீங்க போடுறீங்க அரிசி? தெரியலங்க என்ன சாமி சாமியே தெரியாம பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க. டாப் நாட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சோம். என் டீமில் வந்து நான் நந்தினி சரண்யா 3 பேர் ஒரு டீம். இப்போ வந்து மட்டன் கிரேவி செஞ்சிட்ருக்கோம். இப்போ யார் நல்லா சமைக்கிறான்னு வேற போட்டி வச்சுருக்காங்க, குக்கிங் காம்படிஷன். நாங்கள் வந்து பொறுமையாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். வந்து கடைசியாக வந்து குக்கர் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இஞ்சி பூண்டு வாசமே நாங்கள் செஞ்சோன்னே கம்மன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னு வந்து நம்ம கடைசியில் விஷாகன் சொல்லுவோம் எப்படி இருக்கு. ஓகே, 3ல் எது நல்லா இருக்குன்னு அவன்கிட்ட கேட்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ரோமா எவ்வளோ க்யூட்டாக இருந்தால் பார்த்தீங்களா? அந்த ஃபுல் சடையை வச்சுட்டு சேலை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மொட்டை அடிக்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க. மற்ற பிள்ளைங்களா ஐயோ மொட்டை அடிக்க போகிறோமான்னு விவரம் தெரிஞ்சுட்டா ஃபீல் பண்ணுங்கள். என் பிள்ளை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. காது குத்துறதுக்கும் ரெடியாக இருந்தால் அழுகவும் இல்லை. எங்களை மாதிரியே இருக்குது என் பிள்ளை. அதே மாதிரி போஸ்லாம் கொடுத்தா காது குத்துறப்ப சிரினா சிரிச்சு அழுக வந்துச்சு கண்ணில். ஆனால் அழுகவே இல்லைங்க. அதெல்லாம் தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாய்ஸ் சீக்கிரம் சரியாகணும். இல்லைன்னா இதை வச்சு பேசவே முடியல. ஃபோன் கால்ஸ் நிறையா வருது, அதை கூட என்னால் பேச முடியல. யாருக்குமே நான் பேசுறது புரியல. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேச வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும்ல. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்களுக்கு செட்டில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக இருக்குது, கொஞ்சம் மாறுது. இனிமேல் சரியாயிருன்னு நினைக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். விஜய் டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.